வணக்கம். தலைப்புச் செய்திகள். தாய்லாந்து, கம்போடியா இரு நாடுகளுக்கும் இடையே எழும் பதட்டங்களை தணிப்பதற்கான சிறந்த பாதை குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் விவாதிக்கவும் கம்போடியா, தாய்லாந்து பிரதமர்களுடன் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடர்பு கொண்டு பேசினார். நாளை நடைபெறும் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் இரு நாடுகளும் வெளிப்படையாக பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அவர் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். தேசிய முன்னணியில் நீடிப்பது குறித்து மஇகா முடிவெடுக்கவில்லை என்றால் நாங்களே இறுதி முடிவை எடுப்போம் என்று தேசிய முன்னணி தலைவர் டத்துஸ்ரீ ஜஹீத் ஹமீடி தெரிவித்தார். தேசிய முன்னணியில் மற்ற இந்திய கட்சிகள் இணைவதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதே மஇகா தான் என்று டத்துஸ்ரீ ஜஹீத் ஹமீடி தெரிவித்தார். மஇகா எந்த கட்சிக்கும் தடையாக இல்லை. டத்துஸ்ரீ ஜஹீத் ஹமீடி பேசுவது பழைய கதை என்று மஇகா துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் சாடினார். பழைய கதைகளை பேசி சமுதாயத்துக்கிடையே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் டாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ சரவணன் வலியுறுத்தினார். படாங் மர்தேகாவில் நடைபெற்ற சபா மாநில அளவிலான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் நிறைவு விழாவில் அனைத்து இனங்களையும் சேர்ந்த சுமார் 15,000 பேர் கலந்து கொண்டார்கள். இக்கொண்டாட்டம் ஒற்றுமையின் அடையாளமாகவும் சகோதரத்துவத்தின் பாலமாகவும் சபா மக்கள் அனுபவிக்கும் நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாகவும் வளர்த்துள்ளது என்று முதலமைச்சர் டத்துஸ்ரீ ஹஜிஜி நூர் தெரிவித்தார். தமிழகத்தில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தொடர்ந்து வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 97.37 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் உள்ள ஹோட்டலில் தாவேகா சார்பில் கிறிஸ்துமஸ் விழா நடத்த ஏற்பாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் கட்சித் தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளார். இந்த விழா நாளை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. கடும் பனிமூட்டம் காரணமாக இந்தியா முழுவதும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 66 விமானங்களின் வருகையும் 63 விமானங்களின் புறப்பாடும் ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ரோஷகானா வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான், அவரது மனைவி புஷ்ரா பீபி ஆகிய இருவருக்கும் அந்நாட்டு சிறப்பு நீதிமன்றம் 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் இருவருக்கும் தலா ரூபாய் 1.64 கோடி அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் அப்பர் புக்கிட் தேமா ரோட்டில் உள்ள சென்ட் ஜோசப் தேவாலயத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சந்தேகத்துக்குரிய பொருள் ஆபத்தானது அல்ல என்று காவல்துறை கூறியுள்ளது. அறிவிப்பு வரும் வரை பொதுமக்கள் அந்த இடத்திற்கு செல்வதை தவிர்க்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள படம் பராசக்தி ஜனவரி 14ஆம் தேதி வெளியாகும் என விளம்பரப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இதில் மாற்றம் இருக்கும் என தகவல்கள் வெளியாகி உள்ளது. தளபதி விஜயின் இறுதி கொண்டாட்டத்திற்கு இன்னும் 5 நாட்கள் மட்டுமே உள்ளன. ஜனநாயகன் என்ற புயலுக்கு தயாராகுங்கள். இது வெறும் நிகழ்வு அல்ல, இது ஒரு திருவிழா என்று மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் நிறுவனத்தின் தலைவர் டத்து மாலிக் தெரிவித்துள்ளார். வரும் 27ஆம் தேதி நடைபெறும் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியில் ஆர்சனல், லிவர்பூல் அணிகள் வெற்றி பெற்றன. ஹில் டிக்சன் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆர்சனல் அணியினர் எவர்டன் அணியை சந்தித்து விளையாடினர். இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஆர்சனல் அணியினர் 1-0 என்ற கோல் கணக்கில் எவர்டன் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். மற்றொரு ஆட்டத்தில் லிவர்பூல் அணியினர் 2-1 என்ற கோல் கணக்கில் டாட்டன்ஹாம் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.